நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோர தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆசா யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இங்கே ராஜாவாகிய ஆசா சொல்லுகிற சாட்சி தான் இது. நாங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடின போது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு பல சூழ்நிலைகளே இளைப்பாறுதல், சமாதானம் இல்லை, கஷ்டங்கள், சங்கடங்கள், பல பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து நெருக்கி நம் வேதனையிலும் கண்ணீரிலும் தினம் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆசா ஒரு சாட்சியாகவே சொல்கிறார், நாம் கர்த்தரை தேடின போது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை நாம் கர்த்தரை தேடினால், கர்த்தர் முழு இருதை தேடுகிறது என்பது இது எப்போ பிரச்சனை வந்தோடனே பேச்சு கும்பிடுறது இல்லை, அவரை நோக்கி கூப்பிடுறதில்லை. முழு இருதயத்தோடு நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் நாம் அப்பா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் இருந்து என்ன செய்வோன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஜெபப்படலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே, பார்க்க ஓடி கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாக உங்களுடைய தயவுள்ள கரம், கிருபை எங்களை தாங்கினதேப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோமப்பா, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோமப்பா. தங்கள் நெருக்கத்தின் பாதையிலே, பலவீன பாதையிலே, கஷ்டங்களின் பாதையிலே எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, என் மனம் ஆண்டவரே வெகுவாக கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதே என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோமப்பா. உண்மை தேடுகிறோம் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தகப்பனே அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. அவளுடைய பலவீனங்கள் நீங்குவதாக கர்த்தாவே. அவளுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்தை இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.